செயலியின் தகவல் அடிப்படையில் வாக்கு விழுக்காடு கூறியதால் குளறுபடி நேர்ந்தது. தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து தகவல் வர தாமதமாகும் என்பதால் செயலி மூலமாக அப்டேட் செய்ததாக சத்யபிரதா சாஹூ விளக்கம். தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தில் வராது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு. 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ஆஜராக 10 நாள் அவகாசம் தருமாறு நயினா நாகேந்திரன் கோரிக்கை. தாம்பரம் போலீஸ் அனுப்பிய சம்மனுக்கு நயினா நாகேந்திரன் இன்று ஆஜராகவில்லை. தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் இன்னும் 1 நாட்களில் வெப்ப அலை வீசக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முல்லை பெரியாறு அணையில் கேரள அரசு வாகன நிறுத்துமிடம் கட்டும் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு. இந்திய நில அளவைத்துறையின் ஆய்வறிக்கை ஏற்க தமிழக அரசு மறுப்பு. மணிப்பூர் தொகுதி மறுவாக்குப்பதிவில் 11 மணி நிலவரப்படி 37 விழுக்காடு வாக்குகள் பதிவு. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் தகவல். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் 10 பேர் மீது வழக்கு. விசாரணைக்காக 10 பேரும் கிராம மக்களுடன் சென்று சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்தில் ஆஜர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை வருகிற 29ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராகாததால் நீதிமன்றம் உத்தரவு. கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கேண்டிடேட் செட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற சாதனை படைத்த குகேஷுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. உலக செட் சாம்பியன் தொடரில் குகேஷ் வெற்றி பெற முதலமைச்சர் வாழ்த்து. ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பிரதமரின் சர்ச்சை பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தேர்தல் ஆணையத்திற்கு இரங்கல் என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கண்டனம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. மே 1ஆம் தேதி வரை காவலை நீட்டித்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனைத்து வழக்குகளிலும் இடைக்கால ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி. மனுதாரருக்கு 75,000 ரூபாய் அபராதம் விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு பேசுகிறார் மோடி. மோடி தரம் தாழ்ந்து பேசுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,845க்கு விற்பனை. சென்னையில் தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் குறைவு. 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் குறைந்து 89,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரளாவில் கொளுத்தும் வெயில். 10 மாவட்டங்களுக்கு 25ஆம் தேதி வரை உயர் வெப்பநிலை எச்சரிக்கை. 14 வயது சிறுமி கர்ப்பம் குறித்த வழக்கில் மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் அனுமதி. கருக்கலைப்பு குறித்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை.